வணக்கம் மாணவர்களே, நம்ம இப்போ பார்க்க போகுது 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இயல் 8ல் உள்ள ஒரு கவிதை பேழை அப்படிங்கிற 2ஆம் செய்யுளை பார்க்க போகிறோம். தலைப்பை பாருங்கள். நீங்கள் நல்லவர். நீங்கள் நல்லவர். நீங்கள் எதிலெல்லாம் நல்லவராக இருக்கீங்க அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நுழையும் முன் பகுதியை பாருங்கள். நுழைமுன் பகுதியில் என்ன கொடுத்துருக்கு? இலக்கியங்கள் மக்களின் வாழ்வை நெறிப்படுத்தி அறவழியில் செலுத்துகின்றன. மனித வாழ்வை செம்மைப்படுத்துகின்றன. கவிஞர்கள் வாழ்வின் பொருளை உணர்த்தும் உயர்ந்த சிந்தனைகளை கூறியுள்ளனர். அத்தகைய சிந்தனைகளை கூறும் கவிஞர்கள் உலகெங்கும் உள்ளனர். அயல்நாட்டு கவிஞர் ஒருவரோட சிந்தனைகளை அறிவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இங்கே என்னென்னா, இலக்கியங்கள் அப்படின்னா அது என்ன செய்யுதுன்னா, மக்களின் வாழ்வை ஒரு நெறிப்படுத்துகிற ஒரு அறவழியில் செலுத்துகின்ற ஒரு வடிகால் மாதிரி இந்த இலக்கியங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த செம்மைப்படுத்துகின்றன வாழ்க்கையை, மனித வாழ்க்கையை நிறைய இலக்கியங்கள் படிக்க நம்முடைய வாழ்க்கை என்னது செம்மையாக வாழறதுக்கு ஒரு வழிகாட்டும். கவிஞர்கள் என்ன செய்கிறாங்க? வாழ்க்கையோட பொருளை உணர்த்தும் உயர்ந்த சிந்தனைகளை அவங்க வாழ்க்கையில் அனுபவித்ததை உயர்ந்த சிந்தனைகளை கூறியிருக்கிறாங்க. அத்தகைய சிந்தனைகளை கூறுறது இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு கவிஞர்கள், இந்திய கவிஞர்கள் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு கவிஞர்களும் நிறையா இருக்கிறாங்க. அதில் ஒருத்தரோடதை பற்றி கொடுத்துருக்கு. இப்போ பாரதி என்ன சொல்லுவார்? பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். பாரதிதாசனும் அதை வலியுறுத்தியிருக்கிறார். மற்ற நாட்டு நல்ல கதைகள், இது மாதிரி நாவல், இது மாதிரி கவிதைகள் எல்லாமே தமிழில் மொழி பெயர்க்கணும் அப்படின்னு அப்போவுமே பாரதியார் சொல்லியிருக்காரு. இப்போ உங்களுக்கு பாடல் பகுதியாக கொடுத்துருக்கிறது யார் அப்படின்னா, அயல்நாட்டு கவிஞரான கலீல் ஜிப்ரான் அப்படிங்கிறவருடைய பாடல். தமிழர்கள் வளமானவற்றை வரவேற்பதிலும் புதிய பொருட்களை போற்றுவதிலும் சிறந்தவர்கள். அதனால் அயல்நாட்டு கவிஞர் கலீல் ஜிப்ரான் கவிதையோட தமிழாக்கம் நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. யாப்பிலக்கண கட்டுக்குள் அடங்காத கருத்து செறிவு மிக்க கவிதைகளைத்தான் நம்ம வசன கவிதைகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கட்டுக்குள்ளே, இந்த செய்யுள் எழுதுகிற கட்டுக்குள்ளே அடங்காதது தான் வசன கவிதைன்னு சொல்லுவோம். அப்படி எழுதிய ஒரு வசன கவிதை தான் இது. நீங்கள் நல்லவர் அப்படிங்கிற அந்த கவிஞர் எழுதிய இந்த பாடல். இந்த பாடல் வரிகளை பார்க்கலாம். வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்து போகாது, கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுங்கள், சிறகுகளின் மீது எழுவது போல. உழைக்கும்போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள், அதன் இதயம் காலத்தின் கிசுகிசுப்பை ஓர் இசையாக மாற்றி விடுகிறது. உங்களுக்குள் இருக்கும் நன்மையை பற்றி தான் நான் பேச முடியும், தீமையை பற்றி அல்ல. உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர். என்னைப் போல் இரு, பழுத்து உன் உள்ளீடுகளை எல்லாம் முழுசாய் கொடு என்று பழம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது. கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு. உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது. உறுதியாய் கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர். ரொம்ப எளிமையான பாடல் தான். இப்போது எல்லாம் ஈஸியாக எளிமையாக புரிகிற மாதிரி தான் இந்த வரிகள்லாம் இருக்குது. இன்றைக்கி நேற்று உள்ளது திரும்ப வராது, இன்றைக்கும் அப்படி தான். நேற்று என்ன நடந்ததோ அது திரும்ப நடக்க முடியாது, திரும்ப வர வாய்ப்பில்லை. வாழ்க்கை பின்னோக்கி போகாது, அது முன்னோக்கி செல்லுகின்ற ஒரு வாழ்க்கை தான். போன நேரம் திரும்ப வராது அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி நேற்றோடு ஒத்து போகாது. நேற்று வேறு மாதிரி இருக்கும், இன்றைக்கி வேறு மாதிரி இருக்கும், நாளைக்கு வேறு மாதிரி ஆகும். இந்த மாதிரி மாற்றங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும், நேற்றோட ஒத்து போகாது. கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எடுங்கள். ஒருத்தங்க நமக்கு பரிசு கொடுத்தா நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். சமமாக எழுங்கள் அப்படின்னா ஏன் பரிசு கொடுக்காங்கன்னா, ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது ஒரு பரிசு கொடுப்பாங்க, அது மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி மட்டும் இல்லாமல் நம்மளும் என்ன செய்யணும்? அந்த மாதிரி திரும்பியும் உழைத்து கொண்டே இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள். உழைக்கும்போது நீங்கள்
புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள். அதன் இதயம் காலத்தின் கிசுகிசுப்பை ஒரு இசையாக மாற்றி விடுகிறது. உழைக்கும்போது உழைச்சிட்டு இருக்கும்போது என்னன்னா நம்ம வந்து ஒரு புல்லாங்குழல் ஆகிறோமா. புல்லாங்குழல் வந்து என்ன செய்யுது, ஒரு மரத்திலிருந்து உருவாக்கப்பட்டால் கூட அதன் இசை வந்து என்ன பண்ணுது, எல்லாருடைய மனசையும் கவர்ற மாதிரி இருக்குது. நல்ல ஒரு எல்லாத்தையும் என்ன செய்யுது, கவரும் ஒரு இசையாக மாற்றி விடுகின்றது. அந்த மாதிரி நம்மளுடைய உழைப்பு இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், உங்களுக்குள் இருக்கும் நன்மையைத்தான் பேச முடியும், தீமையை பற்றி அல்ல. இப்போ நேரடியாக ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா என்ன செய்யலாம், அதிகமாக நன்மையை தான் சொல்ல முடியும். தீமையை பற்றி பேசுகிறதுல பிரயோஜனம் இல்லை, நன்மையை பற்றி பேசணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர். என்ன செய்யணும், நமக்குன்னு ஒரு சுயம் அப்படின்னா என்ன, தனித்தன்மை. கேட்பார் பேச்சை கேட்காத அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்குன்னு என்ன தோணுதோ அது தைரியமாக செய்ய வேண்டும். அது என்ன செய்யணும், தைரியமாக செய்யணும். உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர். நம்ம என்ன முயற்சி எடுக்கிறோமோ அதனால் மற்றவங்க முன்னாடி என்ன செய்கிறோம், நம்ம அதை பற்றி மாற்றிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி என்ன செய்யணும், நம்முடைய குணத்தை மாற்றிக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து என்னன்னா பழம். இப்போ பழம், மரத்தில் வந்து பழங்கள் இருக்கும். இந்த பழத்தோட இயல்பு என்ன அப்படின்னா மற்றவங்களுக்கு என்ன செய்கிறது, கொடுக்கறது, சாப்பிட உண்ண கொடுக்கறது பழத்தோட இயல்பு. ஆனால் அந்த பழம் வந்து வேரை பார்த்து என்ன மாதிரி நீயும் கொடு அப்படின்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. சொன்னாலும் பயனில்லை. வேர் அப்படிங்கிறது என்னன்னா எல்லாவற்றையும் உள்ளே இழுத்துக்கொள்வது வேர். ஒரு விதையிலிருந்து வளர்ந்து அடுத்து வேர் தான். அந்த வேருங்கிறது எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு தான் இருக்கும். தண்ணியோ ஒரு சத்துக்களையோ எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டே இருப்பது வேரோட இயல்பு. பழம்ங்கிறது கொடுப்பது இயல்பு. இப்போ பழம் வேறாக முடியாது, வேர் வந்து பழமாக முடியாது. இதை தான் சொல்லியிருக்காங்க. கொடுப்பது பழத்தோட இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு. உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பேச போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத என்ன செய்யணுமா, நம்ம விழிப்புணர்ச்சியுடன் இருக்கணும். மற்றவங்களோட இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும், எப்போதுமே விழிப்புணர்வு. மற்றவங்க பேச்சை கேட்டு மயங்கிடவும் கூடாது. நம்ம என்ன செய்யணும், பெருமைக்கும் இது இல்லாமல் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதில் தெளிவாக நம்ம பேசணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், உறுதியாய் கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர். நம்ம கடினமாக உழைச்சி நம்ம என்ன நினைக்கிறோமோ, இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த குறிக்கோளை அடையிறதுக்கு நீங்கள் விடாமுயற்சி பண்ணணும். என்ன செய்யணும், அந்த குறிக்கோளை நோக்கி நடந்தால் நீங்கள் நல்லவர். எந்தெந்த டைம்லலாம் நீங்கள் நல்லவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம குறிக்கோளை எய்ம் பண்ணி என்ன செய்யணும், விழிப்புடன் நடக்கணும். நம்ம என்ன செய்யணும், நல்லவங்களாக தான் இருப்போம். மேற்கொண்ட குறிக்கோளை நம்ம முடிக்கும்போது நம்ம நல்லவங்க தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த சொல்லும் பொருளும் பாருங்கள். சுயம் அப்படின்னா தனித்தன்மை. உள்ளீடுகள் அப்படின்னா என்ன, உள்ளே இருப்பவை அப்படின்னு பொருள். இந்த பாடலோட ஆசிரியர், நூல் வெளியே பாருங்கள், கலீல் ஜிப்ரான். இவர் வந்து லெபனான் நாட்டை சேர்ந்தவர். கவிஞர் இவர். புதின நாவலாசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர் என பன்முக ஆற்றல் பெற்றவர். இவர் லெபனான் நாட்டில் பிறந்திருக்காரு, ஆனால் அமெரிக்காவில் வாழ்ந்தவர். தொடக்கத்தில் அரபு மொழியிலும் பின்னர் ஆங்கிலத்திலும் எழுதி உலக புகழ் பெற்றார். இந்த பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ள நம்ம இந்த வசன கவிதை வந்து புவியரசு அப்படிங்கிறவர் மொழிபெயர்த்தது. தீர்க்கதரிசி, அதாவது ப்ராஃபட் அப்படின்னு இருக்குது. தீர்க்கதரிசி அப்படிங்கிற அவருடைய புத்தகத்திலிருந்து இது வந்து மொழிபெயர்க்கப்பட்டது தான் நம்ம பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. இந்த நூல் தீர்க்கதரிசி அப்படிங்கிற இந்த தத்துவ கவிதை நூல் வந்து பெரும்புகழ் பெற்ற நூலாகும். பெரும்புகழ் பெற்ற ஒரு நூலாக இந்த நூல் விளங்குகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்நூல் வந்து 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. ரொம்ப இவருடைய குடும்பம்னு பார்த்திங்கன்னா ரொம்ப வறுமையான குடும்பம். ஆனால் இவர் வந்து ஓவியக்கலையில் ஓவியம் வரைஞ்சி அவருடைய வாழ்க்கையில் அதை வச்சுக்கிட்டே அப்படியே எழுதவும் ஆரம்பித்தார். எப்படி பாரதியார் இருக்காரோ அந்த மாதிரி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இப்போது பன்முகத்திறமை இருக்கிறதுனால இவரை வந்து
நிறைய பேரோட ஒப்பிட்டு சொல்கிறாங்க. கவிஞர் மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இறை தூதர் அந்த மாதிரி, இப்போ தத்துவ மேதை அந்த மாதிரி கூட என்ன செய்கிறாங்க, இவரை சொல்கிறாங்க. இந்த தத்துவ கருத்துக்களை என்ன செய்யணும், நம்மளும் கடைப்பிடிச்சு வாழணும். நன்றி மாணவர்களே.